ஆனால் பெரியாரிடம் வெங்காயம் தான் உள்ளது, எங்கள்கிட்ட எங்கள் தலைவன வெடிகுண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி, நீ வெங்காயத்தை விஷயம் நான் வெடிகுண்ட விஷயம்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காப்புல ஈரோட பிரச்சாரம். பரபரப்புக்காக ஏதோ பேசுகிறார். இது ஒரு கால பொருத்தம் இல்லாதது, கருத்தியல் பொருத்தம் இல்லாதது, அரசியல் பொருத்தம் இல்லாதது. கவன ஈர்ப்புக்காக, பரபரப்புக்காக தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களின் உணர்ச்சிகளை தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கில் அவர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார். பெரியாருடைய வெங்காயம்தான் காங்கிரஸ் ஆட்சியை இந்த மண்ணிலே வீழ்த்தியது. அந்த வெங்காயம்தான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளை வேரூன்ற விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. பெரியாருடைய அந்த வெங்காயம்தான் இன்றைக்கும் சனாதன சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவரை போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் சமூக நீதியின் பால் நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான ஒரு தலைவர். இன்றைக்கு சர்வதேச அளவில் அறிவியல் பூர்வமாக அனைத்தையும் அணுகக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவரை தனிப்பட்ட முறையிலே கொச்சைப்படுத்துவது ஏற்புடையதல்ல. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சில நாட்களாகவே அவர் ஏற்கனவே பேசிய விஷயங்கள்லாம் பொய் அப்படிங்கிறத தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷம் அமரதாஸ் அதை எப்படி பாக்குறீங்க? அது குறித்து நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன, விவாதிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் இருக்கின்றன. வக்ஃபு வாரியத்திற்குள்ளே தலையீடு செய்யக்கூடிய சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிற பாரதிய ஜனதா அரசை பற்றி அவர் வாய் திறக்கவில்லை. சிறுபான்மையினரை தொடர்ந்து அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற பாஜக அரசை பற்றி அவர் பேசவில்லை. ஆணவ கொலைகளை பற்றி பேசவில்லை. தலித் மக்களுக்கு எதிராக நிகழ்கிற படுகொலைகளை பற்றி பேசவில்லை. பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கின்றன. தமிழீழ அரசியல் என்பது வேறு, தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு. தமிழீழம் என்பது விடுதலை தொடர்பான அரசியல், தமிழ்நாட்டிலே வெறும் உரிமை தொடர்பான அரசியல். தமிழீழ விடுதலை அரசியலையும் தமிழ்நாட்டு உரிமை அரசியலையும் இணைத்து பேசுவது என்பதே பொருத்தமில்லாதது. சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை, நேற்று காரில் போற பெண்களை இன்னொரு காரில் துரத்திட்டு அந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இருப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.